ஹாய் மில்டர். இன்னைக்கு காசாவில் நடந்த ரொம்பவே வருத்தமான ஒரு சோகமான செய்தியை பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு செய்திகள் எல்லாமே அங்க நடக்கிற கடுமையான சூழ்நிலையிலும் அதுல பாதிக்கப்படுற அப்பாவி மக்களையும் பத்தி தான். முதல்ல காசாவுல இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினதுல குறைஞ்ச 12 அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்க. இதுல ஒரு குடும்பமே முழுசா அழிஞ்சு போயிருக்கு. இப்படி அங்க நடக்கிற போரை கண்டிச்சு இஸ்ரேல் நாட்டுக்கான அயர்லாந்து தூதரகத்தையே மூட போறதா அயர்லாந்து அரசு அறிவிச்சிருக்கு. இந்த தாக்குதல்ல அங்க உள்ள முக்கியமானவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒருத்தர் தான் அல் ஜசீராவுடைய துணிச்சலான செய்தியாளர் அனஸ் அல் ஷரீப். இஸ்ரேல் ராணுவம் நடத்தின தாக்குதல இவரும் இறந்து போயிருக்காரு. இஸ்ரேல் ராணுவம் இவர் ஒரு பயங்கரவாதின்னு குற்றம் சாட்டுது. ஆனா அவருடைய சகாக்களும் பத்திரிகையாளர்களும் இதை மறுத்து அனஸ் ஒரு நேர்மையான செய்தியாளர்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அங்க உள்ள மருத்துவமனைகளும் குறி வச்சு தாக்கப்படுது. இந்த தாக்குதல்ல மருத்துவமனையில் சேவை செஞ்சுட்டு இருந்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல இந்தோனேஷியாவினுடைய இயக்குனர் மர்வான் அல் சுல்தான் என்பவரும் அவருடைய குடும்பத்தினரும் கூட இறந்து போயிருக்காங்க. அதுல ஒரு வீடியோ போடுறேன், நீங்களே பாருங்க. நீங்க பார்த்த ஷிஃபா மருத்துவமனை பத்தி தான் ஒரு செய்தி இருக்கு. ஷிஃபா மருத்துவமனையில இருந்த ஒரு மருத்துவர் அட்னான் அல் ஃபுருஷ் என்பவரை இஸ்ரேல் ராணுவம் கைது செஞ்சு ஜெயில வச்சு சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டதா அவருடைய குடும்பத்தினர் சொல்றாங்க. மேலும் அல் ஜசீரா செய்தியாளர் அனஸ் அல் ஷரீப் கொல்லப்பட்டது கூட இந்த ஷிஃபா மருத்துவமனை வாசல்ல இருந்த ஒரு கூடார மேல இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினப்பதான் நடந்திருக்கு. இப்படி மருத்துவர்களே கொல்லப்படுறதுனால அங்க காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு மோசமான நிலைமை உருவாயிருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி, இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இருக்கிற இந்த மக்கள் மேல, அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் மேல தாக்குதல் நடத்துறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.